ஸ்ரீ ராமகிரியில இருக்கிற அங்காள பரமேஸ்வரர் கோவிலுக்கு சென்னையில இருந்து வரதா இருந்தா நம்ம வந்து இங்க சென்னை திருவள்ளூர்ல இருந்துட்டு ஊத்துக்கோட்டையில இருந்து இந்த சுருட்டப்பள்ளிக்கு இந்த இடத்துல வரலாம். சப்போஸ் அப்படி இல்ல இன்னொரு வே வரணும்னா இன்னொரு வே இருக்கு. சென்னையில இருந்து வரவங்க கும்மிடிப்பூண்டில இருந்து ஊத்துக்கோட்டைக்கு வந்து ஊத்துக்கோட்டையில இருந்து இந்த சுருட்டுப்பள்ளிக்கு வரலாம். ஊத்துக்கோட்டை இது வந்து ஆக்சுவலா தமிழ்நாடு ஆந்திரா எல்லைக்கு இருக்கிற ஒரு இடம். உலகத்திலேயே எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்பு வந்து இந்த கோவில்ல இருக்கு. என்னடான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பார்க்கறதுல வந்து அமுதம் கடையிறதுக்காக வாசுகி பாம்பு வந்துட்டு கயிறா வந்துட்டு திரிக்கும் போது வாசுகி வந்து கக்கன ஒரு விஷத்தை வந்துட்டு இந்த உலக நன்மைக்காக வந்து சிவபெருமான் வந்து அதை எடுத்து குடிச்சிட்டார். அதை எடுத்து குடிச்சதுக்கு அப்புறமா அந்த சயன நிலையில பார்வதி தேவியோட மடியில வந்துட்டு சிவபெருமான் வந்து தலை வச்சு படுத்த ஒரு இடம் தான் இந்த இடம். ரொம்ப ஒரு புண்ணியமான ஒரு ஸ்தலம். நீங்க வந்து ராமகிரியில் இருக்கிற நம்ம அங்காள பரமேஸ்வரர் கோவிலுக்கு வரவங்க இந்த கோவிலுக்கு வர வழிதான் இருக்கு. இந்த கோவிலுக்கு வந்துட்டு அடுத்தது அந்த அம்மன் கோவிலுக்கு வந்து நம்ம பார்க்கலாம். சோ அதனால வந்து ஃபேமிலி ட்ரிப் பிளான் பண்றவங்க ஒரு நாள் நீங்க வந்துட்டு வர வழியில சென்னையில இருந்துட்டு இந்த வழியில வரவங்க சென்னையில இருந்து வரவங்க இந்த வழியில வந்து சூட்டப்பள்ளியில இந்த சுவாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு இந்த சுவாமி தரிசன பலனும் பெற்று அப்புறம் நம்ம அங்காள பரமேஸ்வரர் கோவில வந்து தரிசிக்கலாம். இந்த இடம் தான் அந்த கோவில். இந்த இடம் ரொம்ப புண்ணியமான ஒரு ஸ்தலம். இந்த இடத்துக்கு வந்துட்டு வரணும்னா கண்டிப்பா அந்த சுவாமியோட அருள் இருந்தாதான் வர முடியும் அப்படின்றது இங்க எல்லாமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கோயிலை பத்தி எல்லா விஷயமும் வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோ கிளிப்ல வந்து நாங்க போடுவோம். அதை நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது எப்படி வரணும், எங்க வரணும், எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்ற விஷயம் உங்களுக்கு எல்லாமே இதுல வந்து கிடைக்கும்.